ஸோ இந்த சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மார்க்கெட்டில் பணம் வந்தால் மார்க்கெட் ஏறும், பணத்தை மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்தாங்கன்னா மார்க்கெட் இறங்கும். கார்பரேட்ஸே கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் தான். 5 வருஷத்தில் மொத்தமாக 4 கோடி இருந்த டிமேட் அக்கௌண்ட் இன்னைக்கு 21 கோடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையுமே கால்குலேட் பண்ணணும். மென் எப்போவுமே ரிவார்டை நோக்கின சிந்தனை இருக்கும், உமன் எப்போவுமே ரிஸ்க் நோக்கின சிந்தனை இருக்கும். இது கம்பைன் ஆகும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகுது. இப்போ ட்ரம்ப் டேரிஃப் போடுறாரு, இதனால என்னோட தொழில் பாதிக்குதா? தட் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர். டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, ருப்பி வீக் ஆகுதா? அப்போ நான் இம்போர்ட் பண்ணக்கூடிய விரலோட விலை அதிகமாகும், அப்போ அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இப்போ அது சுத்தமாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இல்லை, 0% இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒருத்தன் ட்ரேட் பண்ணான்னா அவனுக்கு லக்கில் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். கரெக்ட். உங்களுடைய நாலேஜை நீங்கள் இன்டெலிஜென்ஸாக மாற்றி மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய ஒரு கேப் என்னை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஆகஸ்ட்டில் யூபிஐயோட டிரான்சாக்ஷனு வேர்ல்டு வைட் நடக்கக்கூடிய விசா அண்ட் மாஸ்டர் கார்டோட டிரான்சாக்ஷனை பீட் பண்ணுது. லோன் போட்டுலாம் ட்ரேட் பண்ணிருக்கீங்களா? 85 லட்ச ரூபா கடன் வாங்கி ட்ரேட் பண்ணேன். நானாக கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி எடுத்தேன், நானாக பர்சனல் லோனை போட்டேன். இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இருக்குல்ல, நம்மளால நிறைய பாட்டு டைலாக்லாம் அதை வச்சுட்டாங்க. வணக்கம், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ வெல்கம் டு தன் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரேடர்ஸை மீட் பண்ணி அவங்களோட ஜேர்னி மூலயமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூரே வந்திருக்கிறேன். ஸோ கொங்கு நாட்டில் இருக்கிற கொங்கு நாட்டு இளவரசரை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். மிஸ்டர் நாகராஜ் அவர் சொன்னாலே ஆக்சுவலி நிறைய பேருக்கு கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, சென்னையிலும் நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக தமிழில் அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது ரொம்ப பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவரோட ஜேர்னி, அவரோட லேர்னிங்கில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரு, என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணார், அதை கம்ப்ளீட்டாக அவர் ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் டுட்டோரியல் மாதிரி இல்லாமல் ஒரு 2 ட்ரேடர்ஸ் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவே. வெல்கம் நாகராஜ். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் சண்டே அதுவுமா மட்டனு, கறி குழம்பு, இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இந்த டைமில் பாட்காஸ்ட் கூப்பிட்டுருப்பானேன்னு நான் திட்டிகிட்டே வந்தீங்களோ? இல்லை, ஆக்சுவலாக சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் தான். காலையில் சாப்பிட்டு அப்படியே படுத்தோம்னா மத்தியானம் வரைக்கும் தூங்குறது விட்டு தான் வேலையாக இருக்குது. இன்றைக்கி கான்வர்சேஷன் வாங்க பார்த்துக்கலாம். அது ரைட். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பித்த ஓவரால் ஜேர்னி இருக்கு இல்லையா? ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. பட் இப்போ கோயம்புத்தூரில் நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் ஊர் மட்டும் டெவலப் ஆகல, மக்களுமே சேர்ந்து ஓவரால் அந்த ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயம் நிறையவே ஆர்வம் காமிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த கோயம்புத்தூருக்கும் இப்போ இருக்கிற கோயம்புத்தூருக்கும் எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இது கோயம்புத்தூர்னு ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொஞ்சம் மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கோவிட் டைம்லேருந்து ஆரம்பிச்சது தான். அந்த கோவிட் பேட்ச் மாதிரி கோவிட் பேட்ச் ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய குரூப் உள்ளே வந்தாங்க. ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டைம் அது. பட் என்னென்னா ஒரு பிம்பம் ஒன்று க்ரியேட் ஆகும்ல, ஈஸியாக பணம் வர்றது. ஏன்னா நம்மளுக்கு எதில் ஈஸியாக பிஸ்னஸ், இது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும், எதில் ஈஸியாக பணம் வரும்னு தேடும்போது இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபிட்டான ஒரு பிஸ்னஸாக இவங்க கண்ணில் படுது. அப்போது என்னென்னா, ஓகே, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. கரெக்டு. பட் என்னென்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிக்கானா, இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு தொழில் நகரம் தான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சது இந்த கோவிட்க்கு அப்புறம். ஓகே. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற டெக்ஸ்டைல்ஸு, பவர் லூம்ஸு, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே பிஸ்னஸ் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். நம்ம நாளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே இப்படி திரும்பி ஓகே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது நல்லா தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். பிரச்சனை அங்கெல்லாம் இல்லை. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க அதை ஏதோ படிச்சுக்கிடுச்சு ஏதோ பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நம்மளால ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம் டிசைட் பண்ணும்பொழுதே சரி எவன் பணம் கொடுத்தா பண்ணி தருவான், ரைட், அந்த ஏங்கிளில் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் க்ரோ டைவர்ட் ஆயிடுச்சு. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமான ரீசனும். நிறைய பேர் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறதுக்கான ரீசனாக உண்மை கொஞ்சம் நஞ்சம் பேராக மாட்டுறாங்க. நீங்கள் அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற பேர் மாற்றி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங், அப்புறம் இப்போலாம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற இமேஜே இவங்களா கிரியேட் பண்ணி விட்டது தான். என்னமோ ஸ்டாக் மார்க்கெட் நான் கேம்பிளிங் என்னமோ இவங்கள ஸ்டாக் மார்க்கெட் சொன்ன மாதிரி இல்லை, இவங்க பண்ணணும்னு பிரியப்பட்டாங்க. நம்ம உட்காந்து படித்து அதை புரிஞ்சு
எவன் நீ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு. அப்போது என்ன ஸ்டாட்டஸ் வே எவனாச்சும் பண்ணி தந்தானே, இதே மாப்பிள்ள எனக்கு பண்ணித்தா பணம் தர அப்படின்னு இவங்களா கொண்டு வந்தது தான். இவங்க நிறைய பேர் அப்படி கூப்பிடவும் இவனா கூப்பிட்றானே பிடிக்கிறவோன்னு இப்படி நிறைய ஸ்கேமர்ஸு உள்ளே வர ஆரம்பிச்சு தான் இது வேறு ரூட்டில் போயிடுச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ். ஆக்சுவலாக இது ஒரு அருமையான பிஸ்னஸ். இங்கே நம்ம நிறையா வீடியோக்களில் பார்த்துருப்போம், கார்ப்பரேட் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இதான்னு. இந்த கார்ப்பரேட்ஸே கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் தான். கரெக்டு. ஓகே, கார்ப்பரேட்டோடைய மூவிவே இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் இது. இதில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னமும் ஒவ்வொருத்தரும் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ், எவ்வளோ பெரிய ஆளுங்க. நம்ம அவங்க கூட காம்பீட் பண்ண வரோம் உள்ள அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை. கரெக்ட். ஓகே, 1 போட்டால் 2 அப்படிங்கிற ரேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு 10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் அது 1 லட்சம், 10 வருஷத்தில் 10 லட்சமாக்கி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு உள்ளே வந்து அப்புறம் அதில் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகும், அதுக்கு ஒரு ஸ்கேமர்கிட்ட மாட்டி அப்புறம் அப்படியே மாட்டி அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாகராஜ் என்னென்னா, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஒரு தொழில் இண்டஸ்ட்ரினா ரொம்ப இருக்கிற ஒரு பிளேஸில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா, அந்த ஹோட்டல் நீங்கள் வைக்கிற ஹோட்டலுக்கு காம்படிஷன் யாருன்னு நேரில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் வந்து கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஐஏஎம்லேருந்து வந்திருக்கலாம், ஐஐடிலேருந்து வந்திருக்கலாம், ரொம்ப மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம கம்பீட் பண்ணும்போது ஓவராலாகவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்து பண்ணணும். பட் அதையும் தாண்டி ஏன் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, நான் ஒரு ஓலாவோ இல்லை ஊபரோ கஷ்டப்பட்டு ஓட்டுற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற என்னோட பாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் சேம் தான். எல்லாரும் வந்து அடிப்படணும், மிதிப்படணும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மாற்றுறாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் ஏதோ நம்ம நாலேஜை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ உங்களோட சைக்காலஜி ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் படிப்பையும் தாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இல்லைனா எல்லா ஐஏஎம் ஐஐடியும் வந்து சம்பாரிச்சிட்டு பெரியாளாக இல்லை, நம்மளோட பாஸ்லாம் சம்பாரிச்சிட்டு பெரியாளாக இல்லை, அவங்களுமே தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து இந்த 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தவனெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கிற மாதிரியான கான்செப்ட் இல்லை. கரெக்ட். ஓகே, நான் படிச்சுட்டேன், எனக்கு மார்க்கெட்டில் எல்லாம் தெரியும் அப்படின்னா நான் மார்க்கெட்டில் பணம் பண்ணிட முடியுமானா அப்படிலாம் கிடையாது. இங்கே மார்க்கெட் வந்து நாலேஜபிள் பர்சனை விரும்புறது இல்லை, இன்டெலிஜென்ட்டை விரும்புது. இங்கே அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மீறி போனால் 6 மாதம் போதும். கரெக்ட். அதை தாண்டியெல்லாம் இங்கே பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 6 மாதம் உட்காந்து படிச்சிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன இருக்குங்கிற நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம். பட் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கற்றுக்கிட்ட நாலேஜை கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் பயன்படுத்தும் பொழுது தான் இந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ். அதைத்தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறோம், புத்திசாலித்தனம் அப்படிங்கிறோம். பட் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலியாக மாறி இந்த மார்க்கெட்டில் வின் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் எது அவனுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அவனுடைய பிஹேவியர். ஓகே, இது பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலாக பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதே பெரிய சப்ஜெக்ட். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பிஹேவியர்ஸ் வந்து இதில் மிகப்பெரிய இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆங்கரிங் பயாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஆளுங்க வந்து இது எடுத்த முடிவை மாற்றாமல் போராடுறதுல பெரிய ஆளுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், அதை கொண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க 10 நாள் அடித்து வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், ஒரு ட்ரேடர் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை ஏதோ ஸ்டாக்கோ வாங்கியிருப்பாங்க, அது வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கும், வாங்கினதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறாராம், அதுக்கு சாதகமாக இருக்கிற நியூஸை மட்டும் தேடி தேடி படிப்பான். கரெக்ட், கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஆமாம், இவன் வந்து கிடைக்கிற நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணும், இவனுக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா. ஓகே, இது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த சிகரெட் வந்து ஸ்மோக்கிங் டு இன்ஜூரியஸ் ஹெல்த்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் ஸ்மோக் பண்ணுறவங்கிட்ட ஒரு நிமிஷம் பேசி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக் பண்ணால் உதட்டில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாம் செத்துருதாம், ஒரு ரிசர்ச் வந்துருக்கு பாப்பில் அப்படின்பா. ஏன்டா குடிக்கிறேன், குடிச்சா கலர் ஆகுமாமல்ல அப்படின்பா. அது அவனுக்கு என்ன சாதகமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றது. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகம். கரெக்ட். ஓகே, அப்போது இதை தாண்டி உங்களுடைய நாலேஜை நீங்கள் இன்டெலிஜென்ஸாக மாற்றி மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய ஒரு கேப் என்னை பொறுத்த வரைக்கும். வெரி வேலிட் பாயிண்ட். ஆமாம்,
என்ன நீங்கள் படிக்கிறதுலாம் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கரெக்ட். அது நீட் எக்ஸாமில் ஆரம்பித்து கேட் எக்ஸாம் வரைக்கும் இவங்க எல்லாம் 10 நாளில் படிச்சாச்சு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி தான். கரெக்ட். ஓகே, 10th இன்னைக்கு சராசரியாக மேக்ஸில் சென்டம் அடிக்கிறவனும் இங்கே சயின்ஸில் சென்டம் அடிக்கிறவனோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பாருங்க. கரெக்ட். அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். கரெக்ட். ஓகே, இங்கே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாலேஜை கேதர் பண்ண தெரியும் நம்மளுக்கு, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த நாலேஜை இன்டெலிஜென்ஸாக மாற்றுறது இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குல்ல, கரெக்ட், அதை பக்குவப்படுத்துறதுக்கு இன்னும் பழகிக்கலைவிங்க. கரெக்ட். அப்படின்னா நம்ம ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு எந்த இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஒரு சில பிஹேவியர்ஸு, அதை கொண்டு வந்து நம்ம இதில் ரிப்ளிகேட் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட் ரிசல்ட் தான் வருது. உண்மை. நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குல்ல. இப்போது உதாரணத்துக்கு நான் வந்த புதுசில், ஓகே, நான் வந்த மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பா கடை வச்சுருந்தார். ஓகே ஓகே, அவர் என்ன பண்ணுவார்னா கடையில் எல்லா பொருளும் வாங்கி வச்சு விற்பார். ஓகே, ஃபேன்சி ஐட்டம் தான் ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கடையில் வாங்கி வச்சுப்பாருனா எதுக்கு இவ்வளோ ஐட்டம்னா ஏதாவது ஒன்று வியாபாரமாகிட்டே இருக்கும்ல. கரெக்ட். ஏதாவது ஒன்று வியாபாரமாகிட்டே இருக்கும்ல. நான் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அதே ஆட்டிடியூட், எல்லா காலையும் வாங்கு, எல்லா புட்டையும் வாங்கு, ஏதாவது ஒரு படம் கொடுத்துட்டே இருக்கும்ல, ஏதாவது ஒரு வியாபாரம் வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு மேலே போல அது காலை வித்துட்டு வெளியே வந்துடுவோம், கீழே வந்தால் புட்டை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். இப்படி அதெல்லாம் பண்ணேன் நான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 50 ஸ்ட்ரைக்கும் காலையும் வாங்கிடுவேன். ஓகே, 50 ஸ்ட்ரைக்கும் புட்டையும் வாங்கிடுவேன். மேலே போக ஒவ்வொரு காலை வித்துக்கிட்டே இருப்போம், கீழே வர புட்டுக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு 2 மாதம் நல்ல ப்ராஃபிட் வேறு. இது தெரியாம போயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அப்புறம் விட்டு எல்லா படத்தையும் இறக்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சு அப்புறம் ஒரு ரூபாய் சைட்வேஸ், எல்லாமே ஜீரோ, எல்லாமே ஜீரோ. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஐடியாவை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புகுத்தணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸ், ஒவ்வொரு வகையான நாலேஜ் தேவைப்படுது. ரைட். இங்கே மார்க்கெட்லேயுமே இன்னொரு இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனைனா, உட்காந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு இண்டிகேட்டர், உதாரணத்துக்கு ஒரு மூவிங் ஆவரேஜை படிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த நாள் இவன் மார்க்கெட் என்னமோ இவன் கையில் இருக்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவான். அது அடுத்த நாள் மூவிங் ஆவரேஜ் அவனுக்கு பணம் தந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கரெக்டு. ஓகே, ஸோ உண்மையாலுமே இவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, ஏதோ ஒரு இண்டிகேட்டரோ ஒரு ஆஸ்லேட்டரோ இல்லை ஏதோ ஒன்றும் இவங்களுக்கு மார்க்கெட்டில் பணம்லாம் தராது. ரைட். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ணிங்கனாலுமே அந்த நாலேஜை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸும், அந்த நாலேஜை பயன்படுத்துறதுக்கான அந்த ப்ராசஸ்னால் உங்களோட பிஹேவியர். கரெக்ட். அந்த பிஹேவியரை கரெக்டாக மேனேஜ் பண்ணி அது இன்டெலிஜென்ஸை மாற்றும் போது மட்டும்தான் மார்க்கெட்டு பணம் தரும் ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே இப்போ ஒரு நீட் எக்ஸாம்ன்றதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, கேட் எக்ஸாமுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. இதுதான் ஸ்ட்ரக்சரு, இத்தனை செமஸ்டர், இத்தனை வால்யூம், இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது படித்து முடிச்சிட்டேன்னா நான் ட்ரேடர் ஆகிடலாம் அப்படின்றது ஒரு சிலபஸாகவே இல்லை. நம்ம படிக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம், அது ரொம்ப நாளாகவே இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ எந்த இடத்துல இது போதும் அப்படின்னு நான் நிறுத்திட்டு நான் இதுதான்ப்பா போதும், இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை, நான் ட்ரேடிங்கில் இறங்கிடலாம் அப்படின்னா அந்த சிலபஸ் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, முதல்ல நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இங்கே இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டோட ரொம்ப பேஸ் என்னது? மார்க்கெட்டில் பணம் வந்தால் மார்க்கெட் ஏறும், பணத்தை மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்தாங்கன்னா மார்க்கெட் இறங்கும். கரெக்ட். இவ்வளோதான் மார்க்கெட்டோட பேசிக். யாரும் போய் உட்காந்து ஓமம் வளர்த்தி ஓமம்னா மார்க்கெட் ஏற போகிறது இல்லை, ஒரு ஸ்டிக்கை வச்சு மேஜிக் பண்ணாலும் மார்க்கெட் ஏற போகிறது இல்லை. கரெக்ட். ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டுக்குள்ளே பணம் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டுக்குள்ளே பணம் உள்ளே வருதுன்னா அது எதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதை நம்ம ரா டேட்டான்னு வச்சுக்குவோம். மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வரும்பொழுது அது எதுலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதெல்லாம் ரா டேட்டா. எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு பொருளுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை மாறுபடும். ரைட்டா? ஒரு பொருளோட இப்போ நிஃப்டியில் இருக்குன்னா ஒரு பொருளோட விலை மாறுபடும். அப்போது ப்ரைஸ் இஸ் ரா டேட்டா. ரைட். வால்யூம் மாறுபடும், நடந்து முடிஞ்ச வர்த்தகத்தோட எண்ணிக்கை மாறுபடும். ரைட்டா? அது ஒரு ரா டேட்டா. ரைட். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் மாறுபடும். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அது ஒரு ரா டேட்டா. ஓகே, இவ்வளோதான் ரா டேட்டா. இந்த 3 விஷயம் இது இவ்வளோ ரா டேட்டா. ரைட். இப்போ இந்த ரா டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வருது, இந்த ரா டேட்டாஸ் நம்மளுக்கு மாறுது. இப்போ இந்த ரா டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஓகே இந்த சேஞ்சஸ் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு எங்கே எடுத்துகிட்டு போகும், இவ்வளோ தான் ஓவரால் கொஸ்டின். அப்போ நீங்கள் அதுக்கு ஆன்சரை தேடி போகிறீங்கல்ல, அங்கே தான் இங்கே அனலைசிங்கெல்லாம் வருது. ஓகே, இப்போது இந்த ஏதோ ஒரு ரா டேட்டாவை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இண்டிகேட்டர் செயல் பண்ணும். உதாரணத்துக்கு மூவிங் ஆவரேஜ் பேசணும்ல, மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணுது? சிம்பிளாக அந்த ப்ரைஸுங்கிற ஒரு ரா டேட்டாவை எடுத்துகிட்டு ஓகே எப்போ ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா இது வழக்கத்தை விட அதிகமாக விலை போகுதுப்பா வாங்கு, இல்லை வழக்கத்தை விட அதிகமாக விலை கம்மியாக இருக்குப்பா வி அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை கொடுக்கும். கரெக்ட். ஓகே,
நம்மளால என்ன பண்ணுவோம், இப்போ மூவிங் ஆவரேஜ் ராட்டேட்டை அனலைஸ் பண்ணுதா, ப்ரைஸ் வந்து ராட்டே மூவிங் ஆவரேஜ் அனலைஸ் பண்ணுதா, இதே ப்ரைஸை தான் இன்னும் 4 இண்டிகேட்டர் அனலைஸ் பண்ணும். அந்த 4 இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு இவன் கிராஃபில் ஏதோ பிச்சைக்கார மாதிரி எடுத்த மாதிரி ஒரு 15 லைன் ஓடுதில்ல. அந்த கிராஃபை நீங்கள் பார்க்கணுமே, எது ப்ரைஸ் லைன் கூட தெரியாது. ஓகே, அது இப்படித்தான் அவனுக்கு பார்க்குறாங்கன்னு கூட. கரெக்ட். இது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டேட்டை அனலைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்தது ஒரு வால்யூம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை பிடிக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்கணும், இதோட காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். அப்படியெல்லாம் இவனுக்கு இல்லை. இவனுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ பார்ப்பான், அப்படியே சூப்பர் நெட்டை பார்ப்பான், பச்சை வந்தால் வாங்கு, ரெட்டு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சரி அது ஒரு லைனை போட்டுவிடு, அது ஒரு லைன் கிராஃபில் எடுத்து அந்த மாதிரி மெத்தட்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இது ரொம்ப காம்ப்ளிகேட்ஸ்லாம் பண்ணிக்காதீங்க மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்ம வீம்பேப்லேருந்து நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ அதெல்லாம் எண்ட் ஆஃப் டே என்னென்னா இந்த 3 ரா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட். கரெக்ட். ஓகே, ஒன்று ப்ரைஸ் எடுத்துக்கும், இல்லை வால்யூம் எடுத்துக்கும், இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கும். இந்த டைமில் இந்த ப்ரைஸுக்கு, இல்லை இந்த நேரத்தில் இந்த வால்யூமுக்கு அப்படின்னு இதைத்தான் மாறி மாறி தான் எல்லா அனலைசிஸுமே கரெக்ட் போய்கிட்டே இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்ட். அப்போது சிலம்பஸ் ரொம்ப சிம்பிள். இதை 3 நான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த 3 நான் அனலைஸ் பண்ணணும். அப்போ இதை 3 எது தந்த அனலைசிங் மெத்தட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அனலைசிங் மெத்தட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எனக்கு அவுட்புட் கொடுக்குது. அதை நோக்கின ரிசர்ச் போயிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு என்னது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் இதைய கொண்டு வந்துடலாம். கரெக்ட். அதை காட்டிலும் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே எது மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேலே தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே ஓகே, நம்ம மார்க்கெட்டோட அடிப்படை அப்படின்றத எதை பேசுகிறோம், மார்க்கெட்டோட அடிப்படைங்கிறது பணம் உள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறத மார்க்கெட்டோட அடிப்படையை பேசுகிறோம். இல்லை பணம் வெளியே போச்சுன்னா மார்க்கெட் இறங்கணும். பணம் எப்போ உள்ளே வரும், அவன் ஏன் பணம் உள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கு 2 பதில் தான். ஒன்று பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ரைட். ஓகே, எனக்கு சூழ்நிலை நல்லா இருக்குது, உலக அளவில் பொருளாதார சூழ்நிலை நல்லா இருக்குது, இல்லை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் பணம் போடுறேன். ஓகே, அப்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் ட்ரிகரை கிரியேட் பண்ணுது. ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் இப்போ எதை சொல்லுவீங்க நார்மலாக? இப்போ எனக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் எனக்கு புரியல அப்படின்னா ஒரு நார்மல் பர்சனுக்கு ரொம்ப சிம்பிள். ஊரில் நம்மால் கடை வச்சுருப்பான், சரி ரைட்டா? இப்போ அவனோட தொழிலை எதெல்லாம் பாதிக்குமோ அதெல்லாம் தான் அவனுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வச்சிருக்கக்கூடிய கடைக்கு பக்கத்தில் ஒரு காம்படிட்டர் வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் தான். ஓகே, அன்னைக்கு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வியாபாரம் பாதிக்கும், அது ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் தான். ஓகே, ஒரு அரசியல் கட்சி பந்த் நடத்துது, நீ கடை தரக்கூடாதுன்னு சொல்லுது, அப்போ அது அவன் கடைக்கு ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் தான். அதே மாதிரி ஒரு தொழில் நடக்கிறதுக்கு ஒரு நாட்டில் ஒரு தொழில் நடக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ இல்லை எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் தான். சூப்பருங்க. இது வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த அளவுக்கு யாருமே விளக்குனது இல்லை. வெரி நைஸ். கரெக்ட். இப்போ ட்ரம்ப் டேரிஃப் போடுறாரு, இதனால என்னோட தொழில் பாதிக்குதா, தட் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர். ரைட். டாலரு ஸ்ட்ராங் ஆகுது, ருப்பி வீக் ஆகுதா, அப்போ நான் இம்போர்ட் பண்ணக்கூடிய விரலோட விலை அதிகமாகும், அப்போ மக்கள் அது வாங்குறது சிரமமாகும், வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறையும், அப்போ அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர். வாட் எவர் இட் இஸ். ரைட். இப்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு ட்ரிகரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, சூழ்நிலை நல்லா இருக்குது, சூழ்நிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த ட்ரிகரின் அடிப்படையில் ஒரு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் வருது. பணம் வந்தால் இந்த டேட்டாக்கள் மாறுபடுது. அப்போ இந்த டேட்டாக்கள் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ரெண்டாவது இதில் விஷயம் என்னென்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நிலையான விஷயம் இல்லை. கரெக்ட். மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது பணம் உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் அப்படிங்கிறது நிலையானதாக இல்லை. கரெக்ட். மேக்ரோ எக்கனாமிக்ஸே மாறுங்கிற பொழுது நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணாலுமே 100% ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கிடையாது. அதை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், வாட் எவர் தி அனலைஸ்மெண்ட் தேர் ஹேவிங், தட் வாஸ் பில்ட் அப் ஆன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து டெண்டன்ட் டு சேஞ்ச் அட் எனி டைம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க பண்ணக்கூடிய அனலைசிஸ் எல்லாம் ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். ரைட். ஓகே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து உட்காந்து நாளைக்கு மார்க்கெட் ஏறுன்னு சொன்னாலுமே அது அவருடைய அசம்ஷன். கரெக்ட். அந்த எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாருன்றதுனால ஏற போகிறதில்ல, அது அசம்ஷன். அது கரெக்ட். அது ஒரு அசம்ஷன். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அதை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
நம்ம வந்து மார்க்கெட் ஏறும் இறங்குங்கிற அதை கண்டுபிடிக்கல, ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவனுக்கு ஒரு இண்டிகேட்டர் சொல்லிருச்சுனாலே அவ்வளோதான், இருக்கிற பழத்தெல்லாம் போட்டு இறக்கு, ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டு அவ்வளோதானே இதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைலே மாறப்போகுதுன்ட்டு? நைட்டில் கனவுல மிதந்து இருக்குங்க நீங்கள் வேற. ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பெரும்பாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்படுவேன். அதாவது இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2008 அந்த டைமில் தான் நான் பயங்கரமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். காண்டோர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. என்னென்னா, ஒரு 2 மாதம் போடுறேன், அவுட் ஆஃப் மணி கால் ஒரு செல்லு, அவுட் ஆஃப் மணி புட்ட ஒரு செல்லு. 2008ன்றது வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் வரதுக்கு பல நிஃப்டி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். நிஃப்டி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், வேற எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது, நிஃப்டி மட்டும்தான். ஆமாம், அவுட் ஆஃப் தி மணி கால செல்லு, அவுட் ஆஃப் தி மணி புட்ட செல்லு. ஒரு 2 மாதமெல்லாம் பணம் கம்மியாக தான் வரும், ஆனால் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படியே போச்சுனாலே அப்படியே கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு இந்த பணம் கம்மியாக வருது காண்டூரில், அது பெரிய சிக்கல். சரி, இன்னொரு கடனை வாங்கி போட்டு அப்படின்ட்டு இந்த ஷார்ட்டோட லெவல் இருக்குல்ல, அப்போ லிமிட் எல்லாம் கிடையாது. முக்கியமாக வந்து அப்போ மிகப்பெரிய விஷயம் என்னென்னா லிவரேஜ். இப்போதான் செபி வந்து அங்கிட்ட எக்ஸ்பீரி அன்னைக்கு நீ அதை வச்சிருக்கூடாது, இதை வச்சிருக்கூடாது எல்லாத்துக்கும். அப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அந்த புரோக்கர் கொடுக்குறதா லிமிட்டு. கரெக்ட். அவனை கெஞ்சி கொடுத்தாடி நீங்கள் 10x 20x 30x எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பான். கரெக்ட். ஓகே, இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி அப்படியே போட்டு குவிக்கிறேன், கால் ஷாட்ஸு புட் ஷாட்ஸு. அடுத்த நாள் கேப் அப்பு, இந்த சைடு அடி, பயங்கரமான லாஸுக்கு போகுது, பூரா கால் செல்லு லாஸு வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புட் செல்லில் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு வந்து இந்தி மணியில் வச்சுட்டேன். ஓகே ஓகே ஓகேவா, சரி சரியா. அடுத்த நாள் கேப் டவுன். காலையிலே ஒரு குத்து, ஒரு குத்து. நான் இது ஒரு அசம்ஷன் சொல்கிறேன் நான். கரெக்ட். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை ஒர்க் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதுதான் மார்க்கெட்டுங்கிற ஒரு அசம்ஷனுக்குள்ளே போய் மாட்டக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து இங்கே ரொம்ப அதிகம். கரெக்ட். மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டை வந்து எப்போவுமே கரெக்டாக கணிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஏறும் நாளைக்கு ஏறுன்னு கரெக்டாக கணிக்கிறதோ இல்லை நாளைக்கு இறங்குங்கிற ரேட் பண்ணுறதோ இல்லை. மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் என்னோட பொசிஷனை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். வெரி வேலிட் பாயிண்ட். இதில் வந்து ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட சின்ன வயசுலேருந்தே வளர்ப்பு எப்படின்னா, யூ ஹவ் டு பி ரைட்டு. ஏன்னா நீ தப்பு பண்ணினா டீச்சர் திட்டுவாங்க, தப்பு பண்ணோன்னா வீட்டில் திட்டுவாங்கன்ற போது இந்த தப்பை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணவே மாட்டோம். இதுதான் ஒரு ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தப்பு, நான் லாஸுன்றது ஒன்று நார்மல். லாஸ் இல்லாமல் யாருமே ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. பட் நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும்போது உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாஸ் வரும்போது தயங்கி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பிஹேவியரல் சயின்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆக்சுவலாக லாஸ் அவர்ஷன் அந்த கான்செப்ட். ஓகே ஓகே, லாஸை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. ஓகே, என்னென்னா ஒரு நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ₹10,000 ப்ராஃபிட் அன்றைக்கி இன்ட்ராடேயில் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ₹10,000 லைட்டாக சேக்காகி ஒரு ₹9,000 வந்தாலும் கூட ஒரு பதட்டம் வரும். வந்த பணம் கைவிட்டு போயிருமோ? கரெக்டு. வந்த பணம் கைவிட்டு போயிருமோ? அப்போ என்ன பண்ணணும்னா உங்களை உடனே ட்ரிகர் பண்ணி அதைய க்ளோஸ் பண்ண வச்சிடும். ஆனால் அதே ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரு ₹10,000 லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு என்னென்னா அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணாது. அந்த லாஸை பார்த்து பயப்படுவோம். கொஞ்சம் ரெக்கவரான வெளியே வந்துடலாம், லைட்டாக கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் வெளியே வந்துடலாம். அதுவும் ரெக்கவர் ஆகும். நம்ம அது ஒரு ₹10,000 லாஸ் இருக்கிறது ₹8,000 வரும். ஓகே, ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு உட்காருவோம். அது ₹8,000 அது ₹80,000 போய் முடிஞ்சிடும். இது வந்து லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலை, இந்த லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, லாஸ் அவர்ஷன் கூட ஒரு கட்டத்தில் தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஓகே, ஆனால் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க ட்ரேடர்ஸ் கிட்ட. ஐயோ, அவன் மார்க்கெட்டே ஒரு 10 நாளாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓகேவா, அது இந்த பிகினர்ஸ் லக்கு மட்டும் இந்த மார்க்கெட்டில் எங்கிருந்து வரும்னே தெரியாது. அவன் போட்டாலும் 10 ஃபர்ஸ்ட் 2 தடவை பணம் வந்துடும். ஃபஸ்ட்டு 2 தடவை பணம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் படிக்கும். அவன் அப்போ தான் வந்திருப்பான். இவன் பணம் போடுவோம், இவன் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்துடும்னே.
ஆக்சுவலாக நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு லாஸஸ் எல்லாம் இல்லைங்க. நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை நாளைக்கு பாருங்களேன், அது 36,000 கிராஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அவ்வளோதான், இவன் போயிடுவான். இவன் போயிடுவான். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸு இஷ்யூஸ் ஆகட்டும், மென்டல் அக்கௌண்டிங், ஐயோ அந்த இஷ்யூ வந்து நீங்கள் நம்ம ஏரியா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே இங்கே. சென்னை மற்ற மக்கள் கூட நான் பெருசாக பழகினதில்லை. பட் இந்த ஏரியா மக்களை பொறுத்த வரைக்குமே இந்த மென்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ. மென்டல் அக்கௌண்டிங்னா அதாவது பணத்தோடைய சோர்ஸை பொறுத்து அதை பயன்படுத்தக்கூடிய விதம் மாறுபடுறது. ஓகே 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 ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூப்பிட்டு இந்த ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று சம்பாரின்னு நான் ஒரு பணத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் என் ஒய்ஃபுக்கு. எங்கள் அப்பாவும் 1 லட்ச ரூபா, அவங்க அப்பா, அவங்க ஏதோ என் மாமனார், அவரும் 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு, இந்த நீ ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சுக்குன்னு. நான் கொடுத்த 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அதில் ட்ரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னமோ டாடா ஸ்மாலில் 120 போகிற மாதிரி போகும் அது ட்ரேடு. ஓகே, அந்த பணத்துக்கோட மதிப்பு வேற மாதிரி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இதே அவங்க அப்பா கொடுத்த பணத்தை ட்ரேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் 1 ரூபா குறைஞ்சிடக்கூடாதான், அதில் 1 ரூபா குறைஞ்சிடக்கூடாதான். ஓகே, நிஃப்டி பீஸை வாங்கி வச்சுட்டு கம்பெனி உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, மார்க்கெட் ஏறும்பொழுது பணம் வருட்டுன்னு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். பட் இங்கே வந்து பொதுவாகவே மென்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாய் எடுத்துட்டிங்கனாலே மந்த்லி சேலரி இருக்குல்ல, இந்த மந்த்லி சேலரி அவன் ஸ்பெண்ட் பண்ணுற விதமும், இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கம்பெனி ஏதாவது ஒரு போனஸ் ஸ்கீனஸ் தந்தாங்கன்னா அது ஸ்பெண்ட் பண்ணுற விதமும் மாறுபடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஒரே 500 ரூபா தான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 500 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எனக்கு லாட்டரி டிக்கெட்டில் ஒரு 500 ரூபா ப்ரைஸ் அடிக்குது. இப்போ லாட்டரி டிக்கெட்டில் ப்ரைஸ் அடிச்சு 500 ரூபாய்க்கும் நான் சம்பாதிச்ச 500க்கு ஏதாவது வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கா? கரெக்ட், ஒரு வேல்யூ டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுவும் 500 ரூபா தான், இதுவும் 500 ரூபா தான். ரெண்டுலேயுமே கவர்னர் இது 500 ரூபாய்க்கு செல்லும் தான் கையெழுத்து போட்டு தர்றாரு. ஆனால் இந்த 500 ரூபாய்க்கு இவன் வேறு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஓகே ஓகே. இங்கே இதை ஸ்பெண்ட் பண்ணுற விதம் வேறமாக இருக்கும். அந்த ஃப்ரீயாக வந்து 500 ரூபா இருக்குல்ல, அதை ஸ்பெண்ட் பண்ண விதம் வேதமாக இருக்கும். கரெக்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே மென்டல் அக்கௌண்டிங் உண்மையாலுமே சீரியஸ் இஷ்யூ. இவன் எந்த பணத்தை எடுத்து ட்ரேட் பண்ண வர்றான் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. எந்த அதுக்கேற்ற மாதிரி தான் இவனோட பிஹேவியர் மாறுபடுது. ஓகே, இவன் எந்த பணத்தை எடுத்து ட்ரேட் பண்ண உள்ளே வர்றாங்கிறத பொறுத்து இவன் அப்பா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ட்ரேட் பண்ண வர்றவனோட பிஹேவியர்ஸ் வேறு மாதிரி, அவனோட ட்ரேடிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இவன் சம்பாரித்து சேவ் பண்ணி வச்ச பணத்தை ட்ரேட் பண்ணுறதுக்காக வர்றதுக்கான பிஹேவியர்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பிஎஃப் பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய ட்ரேடிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. கரெக்ட், வெரி வேலிட் பாயிண்ட். நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, நல்லா ப்ராஃபிட் போயிருக்கும். இவ்வளோ தானே ட்ரேடிங்னு ஒரு தாட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன் லோன் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டுலாம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது ஒரு பெரிய கதை, நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. ஓகே, நான் லோன் மட்டும் இல்லை, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் வாங்க ஆரம்பித்து எந்தெந்த சோர்ஸ்லாம் பணம் பிடிக்க முடியுமோ எல்லா சோர்ஸ்லையும் பணத்தை உள்ளே கொண்டு வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. என்னென்னா ஒரு 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 4-5 ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 20 லாஸஸ் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 லாஸ் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த 4 ப்ராஃபிட் எடுத்தோம்ல, இதே மாதிரி இன்னொரு 2 ப்ராஃபிட் கிடச்சா வாழ்க்கை ஜெயிச்சிடும். கரெக்ட். அப்படிங்கிறது நீங்கள் 2008 நான் கிட்டத்தட்ட ஒரு 85 லட்ச ரூபா கடன் வாங்கி ட்ரேட் பண்ணேன். ஓகே ஓகே, கடன் வாங்கி ட்ரேட் பண்ணேன். கடன் அவன் கொடுக்கல, நானாக கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி எடுத்தேன், நானாக பர்சனல் லோனை போட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெஞ்சி வாங்கினது இருக்கட்டும், என்னோடைய சேலரி உள்ளே போட்டதாக இருக்கட்டும். அந்த பிஹேவியர் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துலேருந்து சோர்ஸ் ஆஃப் மணி வருதோ ஒவ்வொரு டைமும் நம்மளோட பிஹேவியர் மாறும்ட்டு. ஸோ தன்னோட கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி பாரோடு மணியை வச்சு ட்ரேட் பண்ணும் போது அந்த பிஹேவியர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது ட்ரேடிங்கில்? இல்லை, இது வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் உங்களுடைய மணி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களோட மணியை போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 2 வகையான பர்சன்ஸை பிரிச்சுக்குவோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் 2 பிஹேவியர்ஸை உள்ளே கொண்டு வரணும் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹேவியர், இவன் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஆனால் கடன் வாங்கின பணம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு மனசில் சரி பதில் சொல்லிக்கலாம், ஓகே சொல்லிக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ இந்த பர்சன்ஸை, இந்த மாதிரி கேட்டகரி பர்சன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்குமே இவங்கெல்லாம் வந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாங்கன்னா 10 நாள் தாங்க மாட்டாங்க. 10 நாள் தாங்க மாட்டாங்க.
இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அந்த கேட்டகரியில் இருந்திருக்கேன், இந்த கேட்டகரியில் இருந்திருக்கிறேன். அந்த அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் கடன் கேட்குறீங்க, அவன் கடன் கொடுத்துட்டான், நீங்கள் அதை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது போயிட்டாலும் இன்னொருத்தர் கடன் வாங்கிக்கலாம், நமக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஸோ இவங்க பொறுத்த வரைக்குமே, இந்த ஆட்டிடியூடில் ட்ரேட் ஆகிறத பொறுத்த வரைக்குமே, ஏதோ ஒரு சோர்ஸில் பணம் வந்துகிட்டே இருக்கணும், இவன் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் பிற்காலத்தில் இது ஒரு கட்டத்தில் இவன் ஸ்டாப் பண்ணல, இது ஒரு கட்டத்தில் இவன் அடிக்ட் ஆகிட்டான்னா இவன் மிகப்பெரிய ஸ்கேமராக மாறிடுவான். ஓகே, அவனோட பிஹேவியரே மாறிடுது. ஆமாம், அவனோட பிஹேவியரே மாறி. இப்போ அவனுக்கு ஒரு கட்டத்தில் என்ன வேணும்னா, ஏதாச்சும் ஒரு சொல்லி எவனாச்சிட்ட பணத்தை வாங்கி இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு அடிக்ஷன். ஆமாம், ஏதாச்சும் ஒன்று சொல்லி இப்போது நீங்கள் ஒரு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுற நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். ஓகே, ட்ரிங்க்ஸ் பண்ணுற நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் தண்ணி அடிப்பேன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நானாக காசு போட்டு தண்ணி அடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா தான் தண்ணி அடிப்பேன்னு. அது என்னைக்காச்சும் எவனா ஒருத்தர் பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்ற பொழுது போய் வாங்கி தண்ணி அடித்தாங்கன்னா பரவாயில்ல, அது விட்டுடலாம், மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் அது சீரியஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, அதே ஆள் சீரியஸ் ஆகும்பொழுது ஒயின் ஷாப் பக்கத்துக்கு முன்னாடி நின்றுட்டு, அண்ணா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் ஒரு கட்டிங், அந்த ரேஞ்சுக்கு மாறிடும். அப்போது என்னோட ரொம்ப சிம்பிளான அட்வைஸ், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பணத்தை வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லவனாக தான் இருப்பீங்க. நீங்கள் யாருமே இங்கே கெட்டவனாலாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லவனாக தான் இருப்பாங்க. இந்த ட்ரேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் பணம் உங்ககிட்டையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த சோர்ஸ் இருக்கோ எல்லா சோர்ஸையும் நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். இங்கே தெரியாத ஃப்ரெண்ட்லேருந்து, ஸ்கூலில் படித்தவன்லேருந்து எல்லா இடத்துட்டையும் நீங்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. காலையே பண்ணியிருக்க மாட்டோம். ஆமாம், வாங்குவோம். ஏதோ ஒரு கட்டத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி அடித்து நல்லவனாக ஆயிடலாம். ஆனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா யூ ஆர் தி பிக்கஸ்ட் ஸ்கேமர். கரெக்ட், வெரி வேலிட் பாயிண்ட். இல்லைனா நம்மளோட மணியை தாண்டி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும், நிறைய ஆங்கிள் என்னை பொறுத்த வரைக்குமே, உங்களோட பணம் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம் ஒன்று. ஓகே, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கு, டிப்ஸை நம்பியெல்லாம் ரொம்ப நாளெல்லாம் ஒர்க் அவுட் ஆக முடியாது. அது சுத்தம். நிறையா பேர் நம்மகிட்ட அவன் கூப்பிடுவாங்க, சார் நான் சொல்லித்தரேன் சார், நான் ஒத்துக்க மாட்டான். சார் நம்மளாம் படித்து இதெல்லாம் முடியாது சார், நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், நீங்கள் ஏதாச்சும் அக்கௌண்ட் ஹேண்ட் பண்ணுற ஆள் தான் சொல்லுங்கள், கொடுத்தா அவன் பாட்டுக்கு அவன் பண்ணி எனக்கு பணம் தான், எனக்கு 5% கொடுத்தா போதும், அதுக்கு மேலே வர லாபம்லாம் அவளே எடுத்துக்கிட்டு அதுவே வராதுடா. மாதம் 5%. இவ்வளோ இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் 5% 10%ங்கிறதுல சும்மா வட்டிக்கு பணம் விட்டாலே 2 ரூபா வட்டி தான் சார் இங்கே வரும். ஓகே, வட்டிக்கு பணம் விட்டாலே 2 ரூபா வட்டி தான் இங்கே வரும் சார். நீங்கள் ரொம்ப சிம்பிள் சார், இப்போ ஆர்பிட்ரேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, 209 ஸ்டாக்கு F&Oவோட NSEல ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. ஓகே, இதில் இந்த 209 ஸ்டாக்கையும் ஒரு எக்ஸலில் போட்டுட்டு, மாதம் தொடங்கினா ஒரு எக்ஸலில் போட்டுட்டு, அதோட ஃபியூச்சர் வேல்யூவை எக்ஸ்பீரி தொடங்கணும்னு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கு 2% மினிமம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெரிய காம்ப்ளிகேஷனே ஒன்றும் இல்லை. ஸ்பாட்டை வாங்கிட்டு ஃபியூச்சரை சேல் பண்ணால் டேக்ஸ் எல்லாம் போக அட்லீஸ்ட் ஒரு 1.25% ஆச்சு அது நிற்கும். ஓகே, மாதம் 1.25% டேக்ஸ் போக நிற்குதுன்னா வருஷத்துக்கு அதுவே ஒரு 14-15% ஆயிடுது. கரெக்ட். ஓகே, ஏதோ ஒரு மாதம் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நியூஸ் இருந்துச்சுன்னா கேப் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஒரு 3% 4% கிடைக்கும். ஓகே, எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ்ஸு. ஓகே, எவன் தர்றான் 1 ரூபா வட்டி? நகைக்கடன் வச்சாலே 90 பைசா தான் வட்டி, அதுவும் கம்ப்ளீட்லி ஹெட்ஜ்டு வேறு. வாங்கி வச்சிருக்கீங்க, நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. நீங்கள் 10 லட்ச ரூபா வச்சுருப்பான் சார், இதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே உட்காருங்க சார், நீங்கள் ஸ்டாக்கும் இதில் ஒரே ஸ்டாக்லேயே திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிவிடெண்ட் எல்லாம் கூட வரும் சார், ஏதோ ஒரு தேர்த்திடலாம் சார் அப்படின்னு சொன்னோம்னா, இதை பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது சார், மாதம் 10% வேணும் சார் அப்படின்பா. கரெக்டு, 10% வேணும். இங்கே ஆசை, மற்ற பிஸ்னஸ்லாம் ஆசை கம்மி, இந்த ஆசை ரொம்ப அதிகம். ஆசை ரொம்ப அதிகம், இது பல பேர்த்து அழிச்சிடுது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்து இல்லை டிப்ஸும் வாங்கியெல்லாம் மார்க்கெட்டில் எவனாலும் ரொம்ப நாளெலாம் சர்வே ஆகவே முடியாது. கரெக்ட். ஓகே, அது சர்வே ஆகவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கூட சில நேரம் பேசலாம், ரொம்ப நிறைய பேர் என்னை அடிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டு தெரியணும்னா நீங்கள் ஈவன் தோ ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்டியோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டோ போய் நீங்கள் டிப்ஸ் வாங்கினாலும் கூட உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மார்க்கெட்டு தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் மார்க்கெட்டில் கரெக்ட் சர்வே ஆக முடியும். லைன் பொசிஷன்ஸ் எல்லாம் கிடையாது.
அதே மாதிரி மற்றவங்க பணத்தையும் வாங்காதீங்க. ரைட். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ 2006, 7, 8லலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக அதே பீரியட் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைம்லாம் ரிசோர்ஸஸே இல்லை. தமிழ்நாட்டிலலாம் சுத்தம் யாராவது ஒருத்தர் 2 பேர் ரேராக அங்கங்கே ஏதாவது ஆஃபீஸ் போட்டிருந்தாங்கன்னா ஷேர் கார்னு அப்படி இப்படின்னு இருக்கும். அதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரீச் அவுட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவும் பெருசாக இல்லை. யூடியூப்பு, ட்விட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிடையாது. இப்போ வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகுது ட்ரேடருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ட்ரேடர்ஸுக்கு? இல்லை சார், சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்குமே இப்போ என்னென்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு பணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஈஸியான பதில், யூடியூப்பில் வீடியோ போட்டு பணம் பண்ணிடலாம். அது ஓகே, யூடியூப்பில் வீடியோ போட்டு பணம் பண்ணிடலாம். ஓகே, கச்சன்னு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நாய்ஸ். ஆமாம், இது வந்து என்னென்னா இவங்களை பேரலைஸ் தான் பண்ணும். நிறையா சார் நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஒரு இண்டிகேட்டர் தெரிஞ்சிருந்தால் இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லட்சாதிபதி ஆயிடலாம். ஸ்பான்சர் ஆட் ஓடுது, நீ அந்த இண்டிகேட்டர் எனக்கு கொடுக்குறேன் கோடீஸ்வரர் ஆகிக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏதோ ஒரு இண்டிகேட்டரோ ஒரு ஆஸ்லேட்டரோ இல்லை ஏதோ ஒரு மெத்தேடோ இதை படித்தா மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. கரெக்ட், உண்மை வந்து அப்படி ஒரு விஷயம் கிடையாது. மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஹவ் யூ ஆர் மேனேஜிங் யுவர் பொசிஷன். இது எப்படின்னா, துணிக்கடை வச்சா பணக்காரன் ஆயிடலாம், இல்லை கோழி பணம் வச்சா பணக்காரன் ஆயிடலாம், பிரியாணி கடை வச்சா பணக்காரன் ஆயிடலாம். ஓகே, அது வந்து சில கேசஸ். ஒரு 6 பிரியாணி ஹிட் ஆகுதா, ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் பாத்திர கடை ஹிட் ஆகுதா அப்படிங்கிறது அவங்களோட உழைப்பு ஒவ்வொருத்தரோடது. அதுக்காக 4 துணிக்கடை வச்சா ஹிட் ஆகிட முடியாதுல்ல. கரெக்ட். அதே மாதிரி தான் மார்க்கெட்டு அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் படித்தா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ஒரு ஆஸ்லேட்டரை வச்சுட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, ஒரு ட்ரேடர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு எடுத்துக்குவோம், யாராக வேணாலும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எடுத்துக்குவோம். அவர் ஒரு இண்டிகேட்டரை வச்சு அவர் ரெகுலராக ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோமே, அந்த இண்டிகேட்டர் அவர் ட்ரெய்லர் பண்ணுறது அவருக்காக. ஓகே, அவருக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரேடர் எடுத்துக்குவோம். அவர் ஒரு குறிப்பிட்ட இண்டிகேட்டரை ப்ரொமோட் பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட இண்டிகேட்டரை வச்சு அவர் ப்ராஃபிட் பண்ணுறாரு, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறாரு. அது ஏன்னா அந்த இண்டிகேட்டரை அவர் டிசைன் பண்ணார். அவருடைய மென்டலுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட மைண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டிகேட்டர் அவர் டிசைன் பண்ணியிருப்பார். அவருக்கு அது தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு தான் இருக்கும். கரெக்ட், அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி பண்ணோம்னா அவர் அதை ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவரோட மைண்ட் செட்டு சூட் ஆகிருக்கும். நமக்கு அது சூட் ஆகுமா? சூட் ஆகாது. அது நீங்கள் அது எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் ஓகே. ஸோ நமக்கு என்ன சூட் ஆகுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இட்ஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ப்ராசஸ். ஓகே, அதுக்கு தான் லாஸ் பண்ண தயங்கக்கூடாதுன்றீங்க. ஆமாம், அதாவது முதல்ல நீங்கள் இந்த ட்ரையல் அண்ட் எரர் போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, இறங்கி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், டிரைவிங் கற்றுக்குவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பற்றின நாலேஜை கேதர் பண்ணணும். மார்க்கெட்டை பற்றின நாலேஜை கேதர் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியம். உள்ளே இறங்கி லாஸ் ஆகி கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். கரெக்ட். ஓகே, பேக்கப் இருந்துன்னா ஓகே, பேக்கப் இல்லைன்னா எல்லா பணத்தையும் இழந்துருவீங்க. இன்னைக்கு பேக்கப் இருக்கிறவனே எல்லாத்தையும் இழக்கிறான் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டை உள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்படியெல்லாம் என்னோடய லாஸஸை மேனேஜ் பண்ணலாம். சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு ஏறுனா காலை வாங்கணும், இறங்குனா புட்டை வாங்கணுங்கிறத தவிர ஒன்றும் தெரியாது. ஆமாம். ஓகே, அவனை கேட்டோம்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு, ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படிமா. அந்த கேண்டிலோட அர்த்தம் எதுக்கு இங்கே எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு கரெக்ட் எனக்கு தெரியல. ஓகே, க்ரீன் கலர் கேண்டில் வந்துன்னா காலை வாங்கிடணும், ரெட் கலர் கேண்டில் வந்ததுன்னா புட்டை வாங்கிடணும். இவ்வளோ தான் இவனுக்கு தெரிஞ்சது. 80% ஆஃப் ட்ரேடர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கிறான். கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவராலாக வந்து நிறைய பேருக்கு இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே புரியல. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 140 கோடி பேரில் 21 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் 1995லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 கோடி பேர்கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட்டே இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட் பேட்ச் கிரியேட் பண்ணது தான் 2020லேருந்து இந்த 2025 5 வருஷத்தில் மொத்தமாக 4 கோடி இருந்த டிமேட் அக்கௌண்ட் இன்றைக்கி 21 கோடி ஆயிடுச்சு. 5-6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் இந்த யூடியூபர்ஸ், இந்த நிறைய விஷயம். அதில் இந்த செபியோட ரிப்போர்ட் என்னென்னா, மொத்தமாக ஒரு வருஷத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறவங்க மொத்தமாக 1 லட்சம் பேர் தான். ஸோ எங்கள் 21 கோடியிலேருந்து 1 லட்சம் பேர் தான் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இதில் பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி மேலே அப்படின்ற ப்ராஃபிட் எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2500 பேர் தான். ஸோ இங்கேருந்து இவ்வளோ கிட்ட வரும்போது அப்போ ஆப்வியஸ்லி இதில் சர்வைவலே ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ போட்டு இவ்வளோ வந்துருவோம் இவ்வளோ வந்துருவோம் நம்ம பார்த்து இந்த யூடியூபர் சொல்லிட்டாரு, இல்லை அந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டாங்க, இல்லைனா இந்த ஆடு ஓடுது, இதை பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ணலான்றது அப்போ கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தானே. முட்டாள்தனம். நீங்கள் சொன்ன ஒரு டேட்டாவில் எத்தனை பேர் 1 லட்ச ரூபாயாச்சும் வச்சு ரேட் பண்ண வர்றாங்க? கரெக்ட். 10,000 ஏதோ லாட்டரி டிக்கெட் பார்க்குற மாதிரி காலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா சார். ஆமாம். நீங்கள் இவன் பண்ணுற ட்ரேடில் காலை வாங்கிட்டு உட்காரவனுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு உட்காரவனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆமாம். அவனுக்கு லக்கில் அவனுக்கும் பலம் வரலாம், லக்கில் இவனுக்கும் பலம் வரலாம். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலை வாங்கிட்டு உட்கார்றது இல்லை புட்டை வாங்கிட்டு உட்கார்றது. எத்தனை பேர்த்துக்கு ஒரு டைம் டிக்கே வேல்யூன்னு என்னென்னு புரிஞ்சிருக்கும்? ஆமாம். ஓகே. நீங்கள் நிறைய ஒரு ட்ரேடர்ஸ் நம்ம புதுசாக வரக்கூடியவர்களால அவனோட பெரிய டவுட் என்னவா இருக்குன்னா, சார் நைட்டு க்ளோஸ் ஆகும் போது 55 ரூபா தான் சார் இருந்துச்சு, அடுத்த நாள் கால் ஓப்பன் ஆகிற சார் மார்க்கெட் பணத்தை எடுத்துட்டாங்க சார், 35 ரூபா தான் அது கால் இருக்குது சார். ஏன்னா ஆப்ஷன்ஸ் டிகேன்றது தெரியல, அது என்னங்கிறது தெரியல. அது கற்றுக்கிறதுக்குள்ளேயே பணத்தை விட்டுறேன் சார். இந்த அடாப்ட் பண்ணுறதுக்குள்ள இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு டேட்டா நம்ம பேசணும். நான் நிறைய இடங்கள் அந்த டேட்டாவை பேசியிருக்கேன். இந்த விசா மாஸ்டர் கார்டு இருக்கு இல்லையா, இது வந்து உலகம் ஃபுல்லாக மணி டிரான்சாக்ஷன்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆமாம். விசா மாஸ்டர் கார்டு லாஸ்ட் ஆகஸ்ட்டில் யூபிஐயோட டிரான்சாக்ஷனு இவங்க 2 பேர்த்தையுமே பீட் பண்ணிருச்சு. நம்ம யூஸ்வலாக பே பண்ணுற யூபிஐ டிரான்சாக்ஷன். கரெக்ட். ஆனால் யூபிஐ டிரான்சாக்ஷன் எங்கே இருக்குதுன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஆமாம், அக்ராஸ் த வேர்ல்டு. அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் வேர்ல்டு வைட் நடக்கக்கூடிய விசா அண்ட் மாஸ்டர் கார்டோட டிரான்சாக்ஷனை பீட் பண்ணுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நம்ம ஏன் அதை அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, போனோம்னா பே பண்ணிட்டு வந்துடுறோம், ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ டிரான்சாக்ஷன் வேர்ல்டு வைட் டிரான்சாக்ஷனை விசா டிரான்சாக்ஷனை முறியடிக்கிற அளவுக்கு யூபிஐ வளர்ந்துருக்கு. ஓகே, அப்புறம் லேட்டராக நம்ம என்ன பண்ணுறோம், அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஃபஸ்ட் நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்குவோம். இதுதான் இந்தியாவோட மனநிலை. அப்போ இங்கே ஈஸியாக பணம் வருது அப்படிங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அப்போது முதல்ல அதை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு உள்ளே இறங்கிடுறாங்க. அதை உள்ளே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல், இல்லை உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இருக்குல்ல, நம்மளால நிறைய பாட்டு டைலாக்லாம் அதை வச்சுட்டாங்க. ஓகேவா, இப்போ சமீபம் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் யூஎஸில் இருக்கார். ஓகே, வச்சு உனக்கு வரலடா விட்டுறா அப்படின்னு ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா அவருக்கு தெரியல, எனக்குமே தெரியல. ப்ராஃபிட் வந்துருச்சு. உடனே ஃபோட் போட்டு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு, வீல் வேணும்னு நினைத்தாயோ இது லக்குடா அப்படின்ட்டீங்களா? இது பாரதியார் அது எதுக்கு வாரியார் சொல்கிறார், பாரதியார் சொல்கிறாரு கூட தெரியல. போல போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. நான் அதுக்கு முன்னாடி தான் அவனை திட்டினேன். இவ்வளோ பொசிஷன் பிளைண்டாக வச்சுருக்கிறேன், ஹெச்சு ஒன்றுமே கிடையாது சார். அவன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 4 கோடி ரூபா பக்கமாக பொசிஷன்ஸ் இருக்கும். அப்பா ஓகே, கால் ஆப்ஷனு பிளைண்டாக வாங்கி வச்சுட்டான். ஓகே, சம்பாரிச்சு பணத்தெல்லாம் வச்சு நான் கண்டபடி திட்டுறேன். அடுத்த நாள் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் வேறு வந்துருச்சு, பெரிய ப்ராஃபிட். நீங்கள் அவ்வளோ சிஏ அது ஆக்சுவலாக அமெரிக்கன் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்து நல்ல ப்ராஃபிட்டு போட்டு அப்படியே டயலாக் பேசுகிறான், நல்லா பேசுகிறான். அப்புறம் அவனுக்கு என்ன ஆயிரும், ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு 10 நாள் அது எல்லாமே போயிடுச்சு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இங்கே நிறைய பேருக்கு ஆக்சுவலி பிரச்சனையே. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா பயம் வருது, கொஞ்சம் ரிஸ்க்குன்னு கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னா வந்து பேக் டு பேக் ப்ராஃபிட் வரும்போது தான் நிறைய பேர் மார்க்கெட் வச்சு செய்யுது. இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கா சார் பணத்தை. நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸோட விளைவு என்னென்னா இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இவனோட கெப்பாசிட்டி தாண்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆமாம், அந்த பயம் இருக்கும் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவனோட கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கும். அந்த பணம் போனாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு நிலைமையில தான் அவன் இருப்பான். ஒன்ஸ் இவனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயம் வந்து அந்த ஃபியர் வந்துருச்சுன்னா, அந்த பயாஸ் வந்துருச்சுன்னா, இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இவனுடைய கெப்பாசிட்டி தாண்டிடுறது. அப்போ அது அடி வாங்கும்பொழுது இவனால் சமாளிக்க முடியறதில்ல. ஒன்று ஒடுங்கிடுறான், இல்லைன்னா கடன் வாங்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டு, கடன் வாங்க ஆரம்பிச்சிருவான். ஒரு கேபிட்டல் கொடுத்து போய் பெரிய லெவலில் அதைய கொண்டு போய் முடிச்சிடுறேன் சார். ரைட். நீங்கள் நிறைய பிஹேவியரல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த ஜெண்டர் பேஸ்டு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் நிறைய அப்சர்வ் பண்ணதில் என்னென்னா,
நீங்கள் ஒரு மேல் ட்ரேடர் இல்லை ஃபீமேல் ட்ரேடர் 2 பேர் பண்ணுறாங்க, வீட்டுக்காரம்மா பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்காரர் பண்ணுறாருன்னா, வீட்டுக்காரர் எடுக்கிற டெசிஷனை விட வீட்டுக்காரம்மா எடுக்கிற டெசிஷன் கொஞ்சம் தாட் ப்ராசஸ், கொஞ்சம் டீப் திங்கிங்லாம் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது ஜென்ரலாக. ஏன்னா அவங்க தானே அந்த குடும்பத்தை நடத்துறதுனால ஜென்ரலான அவங்களோட பிஹேவியரே வந்து கொஞ்சம் ரிஸ்க் கால்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்கள விட அதிகமாக மீன் அவங்களோட ஹஸ்பண்டை விட பெட்டராக இருக்கும். அவங்க ட்ரேடிங்குள்ளே வரும்போது நீங்கள் இது வரைக்கும் ஸ்டடி பண்ண பிஹேவியரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆக்சுவலி இந்த ஸ்டடி செபியை கூட ஒரு தடவை கண்டக்ட் பண்ணாங்க. கப்பலாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் அதிகமாக சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் அந்த ஸ்டடியில் பார்த்துருக்கலாம். ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு, கப்புள் ட்ரேடர்ஸ் மேக்கிங் மோர் ப்ராஃபிட் இன் இந்தியா. ஓகே 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 இங்கே என்னென்னா மென்னோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகும்னா ரிவார்டை நோக்கியே ஒர்க் ஆகும். ஓகே, ஐ எம் நாட் இன்க்ளூடிங் ஆல் தி மென். 80% ஆஃப் மென்னோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எந்த தொழில் எது பண்ணால் அதிகமாக பணம் வரும். ஏன்னா அவனுடைய பணம் அது வந்தால் வீட்டு செலவு, அவனுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி பெரிய அளவில் பில்ட் ஆகிருக்கும், பெரிய அளவில் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பெரிய கடமைகள் எல்லாம் இருக்கும். அவன் என்னோட யோசனை எப்படி இருக்குன்னா, எது பண்ணால் நம்மளுக்கு அதிகமான பணம் வரும், இந்த வேலைக்கு போனால் அதிகமாக பணம் வருமா, இல்லை இந்த வேலை ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு போனால் அதிகமாக பணம் வருமா, சொந்தமாக தொழில் வச்சு அதிகமாக பணம் வருமா. அவனோட ஆக்சுவல் மைண்ட் செட்டே ரிவார்டை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் ஜென்ரலாக உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ரிஸ்க் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, அது சிறுசுலேருந்தே அப்படி தான் பழகும். ஓகே, அப்பா என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லும், வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், குழந்தைகளுக்கு பார்க்கணுமே, நாளைக்கு பால்காரன் வந்தானா இவர்கிட்ட பணம் கேட்கணுமே, நைட்டு இவர்கிட்ட பேசினா சத்தம் போடுவார், எனக்கு ஆயில் பேசலாம். ஒரு ரிஸ்க் பேஸஸ்லேயே தான் அவங்க மைண்ட் செட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டும் சேர்ந்தா தான் சக்ஸஸ். கரெக்ட். ஓகே, ரிவார்ட் அண்ட் ரிஸ்க் ரெண்டையுமே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரேடரால் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது அந்த ட்ரேடருக்கு அதோடைய ரிவார்டு என்ன, அதோடைய ரிஸ்க் என்ன, ரிவார்டு கிடச்சா நான் என்ன பண்ணணும், ரிஸ்க் கிடச்சா எப்படி மேனேஜ் பண்ணணும், இது இல்லாமல் ட்ரேட் எடுத்துலாம் சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் நிறையா இண்டிவிஜுவல்ஸ் மேல் இண்டிவிஜுவல்ஸ் போகும்பொழுது அவங்களோட கால்குலேஷன் எப்படியே இருக்கும்னா, வெறும் ரிவார்டு பேஸ் பண்ணியே இருக்கும். கரெக்ட். அவன் கால் வாங்கும்போது நாளைக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னு இந்த கால் 50,000 கார் 1,00,000 ஆயிரும், அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா, சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, எக்ஸ்பைரி அன்னைக்கு 3 மணிக்கு அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, எங்கேயோ ஒருத்தர் ஃபோன் நம்பர் பிடிச்சிருப்பான், ஃபோன் பண்ணிட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், எந்த தக்க ₹1 கால் ஆப்ஷனெல்லாம் ₹100 போகும்னு கேட்பான். ஏய் என்னடா சார், நான் போன வாரம் பார்த்தேன் சார், ஒரு ₹2 கால் ஆப்ஷன் 2:30 மணிக்கு மேலே திடீர்னு ₹200 போயிடுச்சு சார், இந்த வாரம் எந்த கால் ஆப்ஷன் ₹100 போகும், ₹200 போகும். அவனுக்கு அவ்வளோதான், அவனுக்கு தேவையெல்லாம் ரிவார்டை பேஸ் பண்ண ஒர்க். ஆனால் உமன்ஸை நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ண விட்டிங்கன்னா அவங்களுக்கு கால்குலேஷனில் ரிஸ்க் பேஸ்டாகவே இருக்கும். பட் இங்கே உமன்ஸோட பிரச்சனை என்னென்னா, அவங்களுடைய ட்ரேடிங் என்னோட ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ட்ரேட்லேயும். அதனால் நிறைய நேரங்களில் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே, அதுவும் வந்து ஒரு பேக்ஃபயர் ஆகுது. கரெக்ட். நீங்கள் ஒரு ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் கால்குலேட்டிவாக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. வேலிட். ஓகே, ரிவார்டு கால்குலேட்னாவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ரிவார்ட்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடை படிச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் அசலைவே மிஸ் பண்ணுவீங்க. கரெக்ட், அசலைவே மிஸ் பண்ணுவீங்க. அப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகுதுல்ல, அப்போ தான் வந்து பெட்டர் இருக்கும். சில சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இதை கம்பைன் பண்ணுறாங்க, சில சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் கம்பைன் ஆகுறதா. பட் நேச்சுரலாகவே ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இல்லை ஒரு மென் அண்ட் உமன் இவங்க 2 பேர் இந்த காம்பினேஷன் கப்புள் ஆஃப் காம்பினேஷனில் ட்ரேட் பண்ணும் பொழுது அவங்களோட தாட் ஃபுல்லாக ரிவார்ட்ஸை நோக்கி இருக்கும், இவங்க தாட்ஸ் ஃபுல்லாக ரிஸ்க் நோக்கி இருக்கும். ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். எப்போ அங்கே மொய் எழுதணும், அது காசு என்ன பண்ணுவேன்னு நீங்கள் கேள்வி கேட்பாங்க. ஓகே, நம்ம பேசும்பொழுது என்னென்னா, மாமா வீட்டில் இன்றைக்கி கல்யாணம்ப்பா, ஒரு பவுன் மோதிரம் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இவங்களோட எங்கேருந்து காசு வச்சிருக்கிற நீ, எதை எடுத்து கொடுப்பேன், நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு சேர்த்து, இது இவங்களோட தாட்டாக இருக்கும். ஓகே, அப்போது இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது தான் இல்லை அது 1 பவுன் இல்லை 1/2 பவுனு, இல்லைன்னா ஒரு மிக்ஸி வாங்கி வச்சுட்டு கம்முன்னு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். கரெக்ட். உங்களால் ரிஸ்க்கை அலர்டேட் பண்ண முடியலன்னா பிரச்சனை உருவாகும். அப்போ இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ட்ரேடு தான். பர்ஃபெக்ட். ஏன்னா அது 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது தான் இந்த ரிஸ்க்கும் ரிவார்டும் சேர்ந்து பண்ணும்போது மேனேஜபிளாக இருக்குது, அந்த அவுட்புட்டும் பெட்டராக இருக்குது. ஆமாம், தனியாக பண்ணுறது இன்றைக்கி மார்க்கெட் இல்லை சார், பொதுவாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ், கடையில் ஆரம்பித்து ஒரு ஹோட்டல் கடை நடத்துறதுலேருந்து, நீங்கள் ஹஸ்பண்ட் கல்லாப்பட்டியில் உட்கார்றது, ஒய்ஃப் பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் பாருங்கள்,
அந்த ஃபேமிலியும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிஸ்னஸும் நல்லா இருக்கும். அது 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகிறது. ஸோ ஒரு கப்புள் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணலைன்னாலுமே வீட்டில் சொல்லிட்டாச்சும் ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம். அது மறைச்சிக்கிட்டு நம்மளே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நமக்கு தான் கஷ்டம். கடைசியில் நம்ம ஃபேமிலிக்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், குழந்தைங்கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல். சார் நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்ணுறான் சார். அவனுக்கு அந்த ப்ரெஷர் எங்கே கொண்டு போய் கொட்டுறதுன்னு தெரியல. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கேசஸ் எல்லாம் நம்ம நிறையா இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வீட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ ரிவார்டு இருக்குங்கிறத சொல்லுங்கள். அவங்க பார்க்குறாங்கன்னா நம்ம இல்லை அவன் ஒய்ஃப் எதாவது எட்டி பார்த்தாங்க உனக்கு ஒன்றும் புரியாது போ அப்படின்றாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த கான்செப்டோட ஆக்சுவல் டிஸ்கஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையுமே கால்குலேட் பண்ணணும். கரெக்ட். செபியோட ரிசர்ச் சொல்கிறது ஏன் கப்புள் ட்ரேடர்ஸ் அதிகமாக சக்ஸஸ் ஆகுறாங்கிற செபியோட ரிசர்ச் எதனால் அது சொல்லுதுன்னா, ஏன்னா மென் எப்போவுமே ரிவார்டை நோக்கின அவன சிந்தனை இருக்கும், உமன் எப்போவுமே ரிஸ்க்கை நோக்கின சிந்தனை இருக்கும். இது கம்பைன் ஆகும்பொழுது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகுது. பர்ஃபெக்ட். ஸோ பிஃபோர் நம்ம வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்டிங்க்கு வருவோம். சரி, நிறைய பேர் வந்து எடுத்தவொடனே ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. இனிஷியல் பீரியடில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிலாம் வந்து ட்ரேட்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக தான் பண்ணுறாங்க. இப்போ கெரியர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ தான் வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போனவொடனே பக்கத்தில் இருக்கிற கலைக்கு என்ன பண்ணுறான்னு எட்டி பார்த்தா அவன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் விளையாடிட்டு இருப்பான். அவனோட பாதி சம்பளம் இதில் டைவர்ட் ஆகுது. அதுக்கு பதிலாக அவன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு % ஆஃப் சேலரி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்து அதை ஒரு 10 years 15 years போனோன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு 1500 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது, ஈக்விட்டின்றான், ஹைப்ரிட்ன்றான், மல்டி அசெட்ன்றான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவனுக்கு எது ஆப்டாக இருக்கும்? ஹூ இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் கெரியர்? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் ட்ரேடர்ஸ் கூட ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி சார். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். உதாரணத்துக்கு இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்குது. ஓகே சீடிங் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகளில் ஃபவுண்டர்ஸ் கால் உட்காந்து ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் நிறையா பண்ணுறேன். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் நான் நிறையா ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன், ரீட்ஸு, இன்வைட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இடிஎஃப்கள், இந்த எல்லா கேட்டகரியிலையுமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எடராக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கான்செப்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சாய்ஸஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ட்ரேடரை காட்டில் நீங்கள் ட்ரேடருக்கு என்ன சாய்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வாங்கணும், விற்கணும், ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி வாங்கணும், விற்கணும், அவ்வளோதான். ஓகே, பட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படி இல்லை. நீங்கள் சாய்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயுமே ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளே போனீங்களா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸோடைய அளவுகள் ரொம்பவுமே அதிகம். யூஎஸில் இந்தியாவோடைய பாப்புலேஷனுக்காக யூஎஸோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி மீன் கம்பேர்ட் வித் இந்தியா. பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் 53 தான். 53 ஏஎம்சிஸ் தான் இருக்குது. ஆனால் யூஎஸில் 2000 ஏஎம்சிஸ் இருக்குது. ஏஎம்சி 2000 இருக்குது. 2000 ஏஎம்சிஸ் இருக்குது. யூஎஸோடைய ஹவுஸ் ஹோல்டிங்கில் 60% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. இந்தியாவில் 2% தான் அது. ஏன்னா மற்றதெல்லாம் கோல்டில் இருக்குது. ஆமாம், ஓகே, அதில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லைங்கிறது இல்லை. சொசைட்டி வளர சிரமம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு பவர் இருக்குல்ல. ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு டாரிஃப் போட்டாருன்னா அவன் கதறான்ல. இந்த பவர் ட்ரம்ப்புக்கு எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுங்கிறதுனால வந்துச்சு. ஏன் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ பெரிய பவர்? ஏன்னா அமெரிக்காவோட எக்கானமி, அவனோட பொருளாதாரம் அவ்வளோ பவர். ஏன் அவனோட பொருளாதாரம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இந்தியாவில் 10 பேர் இருக்கா, அமெரிக்காவில் 10 பேர் இருக்கான். இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் 100 ரூபா சம்பாதிக்கிறான், அமெரிக்காலையும் ஒவ்வொருத்தரும் 100 ரூபா சம்பாதிக்கிறான். இப்போ என்ன ஆகுது? இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் 100 ரூபா சம்பாதிக்கிறான்ல, அதில் அந்த 100 ரூபாயில் 50 ரூபாயை எடுத்துகிட்டு வீட்டு செலவு பார்த்துருவான். மிச்சம் 50 ரூபா இருக்குல்ல, மிச்சம் 50 ரூபாயில் பொண்ணு கல்யாணத்துக்கு 100 ரூபா எடுத்து வச்சுருவான். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது என்ன பண்ணுறது, ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்குவான். பையனுக்கு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்குவான். ஒய்ஃபுக்கு தங்க நகையாக ஒரு 10 ரூபாயை மாற்றி வச்சுருவான். இது போக இடம் வாங்கி வைக்கிறேன்னு ஒரு 10 ரூபாயை சேவ் பண்ணுவான். திரும்பி சொசைட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது. கரெக்ட். ஓகே, ஆனால் அமெரிக்காவில் அதே 100 ரூபாயில் they are giving for options. For example,
அவன் உடம்பு சரியில்லைன்னா பணத்தை உடம்பு சரியில்லாம போயிருங்கிற போய் அவனுக்கு இருக்கும், உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அவன் மெடிக்ளைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவான். அதுக்காக தனியாக பணத்தை சேவ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். பொண்ணு கல்யாணத்துக்கு எவனாச்சும் பணம் சேமிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பையன் படிப்பு பையன் தான் பார்க்கணும், நான் எதுக்கிட்ட பார்க்கணும்னு அவன் கேட்குறான். அவனுடைய ஸ்பெண்டிங் வந்து சொசைட்டி அதிகமாக திருப்பி உள்ளேயே ஒரு. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அங்கே உட்காந்துட்டு இங்கே வர்ற பொருளுக்கு 25% டாரிஃப் தான் கேட்க முடியுது. ஏன்னா அங்கே வாங்குறவங்க இருக்கான், கன்சியூமர் இருக்காங்க. கரெக்ட், அது வேலிடான பாயிண்ட். கன்சியூமர் இருக்கான். அந்த பலம் ட்ரம்ப்போடைய பலம் அப்படிங்கிறது அமெரிக்கா மக்களுடைய ஸ்பெண்டிங்லேருந்து வருது. அது ஆமாம், நம்மளுக்கு பூரா தங்கத்தை வாங்கி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது, அதை அப்படியே பூட்டி அது இந்த இதில் குட்டியாக போட போகிறது ஒன்றும் இல்லை. கேட்டால் எதிர்காலத்தில் அந்த எதிர்காலம் எங்கே? ஆமாம், எதிர்காலம் யாரோட எதிர்காலம்? உன்னோட எதிர்காலமா பேரனோட எதிர்காலமா? கரெக்ட். பட் அதுவே வந்து மேபி பேக் ஃபயராக கூட ஆகும் இல்லையா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபியூச்சர் எனக்கு 30 வருஷம் கழிச்சு இந்த எஸ்ஐபி வர்றது எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. இன்றைக்கி எனக்கு என்ன வேணும், இன்றைக்கி நான் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்றைக்கி நான் ரிட்டர்ன்ஸ் மேபி அதனால தான் இல்லை. இது இந்த சடன் ஷிஃப்ட் இருக்குல்ல, இது பேலன்சிங். உதாரணத்துக்கு நீங்கள் யூஎஸ்ல எக்ஸாம்பிள் பேசுனது, அவன் மெடிக்ளைம் எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுறான், நம்மால் மெடிக்ளைம் கிளாஸையே செலவு பண்ணுறான். கரெக்ட். ஓகே, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அங்கே சிஸ்டம் இருக்குது. அவனுக்கு அங்கே ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் எஜுகேஷன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளால் இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் பயன்படுத்தவே மாட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல் யார் சேர்த்துறோம் நம்ம? ஆமாம், பயன்படுத்தவே மாட்டோம். அங்கே அவன் பேக்கப் வச்சுட்டு செலவு பண்ணுறான். ஓகே, எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட ஒரு எண்ட் ரிசல்ட் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. கரெக்ட். ஏன்னா இவன் சடனாக ஜம்ப் ஆக பார்க்குறான், இந்த கல்ச்சர்லேருந்து அந்த கல்ச்சருக்கு ஜம்ப் ஆக பார்க்குறான். அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளதில் சில கல்ச்சர்கள் நல்லாயிருக்கும். இந்தியன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளுக்கு உண்டியில் வச்சு சேவடி தர கல்ச்சரில் ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான கல்ச்சர்கள் இருக்கும். கரெக்ட். ஓகே, சில விஷயங்கள் எடுத்துக்கணும், சில விஷயங்கள் காலமாக்க நம்ம மாற்றணும், அவனை அடாப்ட் பண்ணணும். இவன் அப்படி இல்லை. இவன் ரெண்டையும் போட்டு குழப்பி எல்லாத்தையும் அடித்து பீஸாக்கு தேங்காய் சட்னி தொத்துட்டு இருக்கான். ஓகே, அதை தொட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வேறு சொல்லுவான். ரைட் ரைட் ரைட். ஓகே, ஸோ அது வந்து இன்னும் அந்த பக்குவமெல்லாம் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து நிறைய குழப்பத்தை சந்திக்கும், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. எதை அடாப்ட் பண்ணுறது, எது ரெண்டு தாட் இருக்கும். ஓகே, பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னார், பெரியவங்க சொன்னதெல்லாம் சும்மா அவனை புத்தி இல்லாமல் சொன்னான்னு ஒரு குரூப் பேசும். நிறையா தாட்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷனில் ஓடிக்கிட்டே இருக்குது சார். ஓகே, இது ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு ஜென்ரேஷன். இது அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது தான் இது ஓரளவுக்கு தெளிவாகும். பட் இந்த ஜென்ரேஷனில் லாஸஸ் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி போராட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போராடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போது நீங்கள் பிஹேவியரல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு புக்கே போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த புக்கு ஏன் வந்து என்ன ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 30 நாளில் சம்பாதிப்பது எப்படி இப்படின்னு தானே புக்கு நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு தான் அந்த புக்கு மூலிமா தான் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ ஒரு புக்கு பண்ணியிருக்கீங்களே, அந்த புக்கோட ரீசன் என்ன, ஏன் அந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் முதல் எழுதின புக்கு வந்து காமன் மேன்ஸ் வாயேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு. ஏன் திருப்பி சொல்லுங்கள்? காமன் மேன்ஸ் வாயேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே ஓகே, அதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் எழுதின ஒரு புக்கு. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஆக்சுவலாக நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஓகே ஓகே, நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். நீ வரேன் எல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான். ஆமாம் ஆமாம், நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரேன். நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், நிறைய ஆசைகள், அப்போ அதனால் ஏமாற்றம், அதனால் வந்த ஸ்ட்ரகிள்ஸு. அப்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புக்கு எழுதணும்னு தோணும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் யங் மேன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவன் எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு புக் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதில் தான் நான் பப்ளிஷ் பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் எழுதின புக். பட் அதுக்கு ஓரளவுக்கு எனக்கு ரெஸ்பான்சஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அதில் நான் நிறைய பேர்த்த டிஸ்கஸ் பண்ணி பேச ஆரம்பித்தேன். நிறைய பேர்த்த பேசும்பொழுது அவனோட நாலேஜ்லாம் எனக்கு பெருசாக குறை தெரியல சார். ஓகே, நீங்கள் பிஇ ஃபார்முலாவில் ஆரம்பித்து இபிஎஸ்சில் ஆரம்பித்து நீங்கள் ஃபைண்ட் த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலாவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கெப்பாசிட்டி நிறையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா பேர்த்த நான் பார்த்தேன். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அவனுக்கு தெரியும். அவன் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் புக்கவே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த அளவுக்கு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் மார்க்கெட்டில் அவனால் பணம் பண்ண முடியல. அப்போ இந்த கேப் எங்கே விழுகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ படிச்சிடுற, நீ மனப்பாடம் பண்ணிடுற, 10th எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுதிடுறான்.
அவன் ஏன் உன்னால் அதைய உண்மையாலுமே மார்க்கெட்டில் பயன்படுத்த முடியல, ஏன் உன்னால் பயன்படுத்த முடியல, எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஏதோ இடையில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்க. அப்போ அந்த டைமில் தான் பிஹேவியல் ஃபைனான்ஸ் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே ஏன்னா மார்க்கெட்டை படிக்கும்போது அப்போல்லாம் என்னென்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது சைலண்டாக பின்னாடி இந்த ஃபீல்டு டெவலப் பண்ணிடுச்சு. அப்போ அதில் எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் வந்து ஐஐஎம் லக்னோவில் பண்ணேன். ஓகே அந்த டைமில் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். அது என்ன கோர்ஸ் அது? கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ். அது வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரிங்களா? அது ஒரு 1 year கோர்ஸ். ஓகே. அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி இருக்குமா இல்லை நம்ம அங்கே இல்லை நம்ம அங்கே போகணும். ஓகே போகணும். எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஓகே. இப்போ நீங்கள் எழுதுறீங்க என்ஐஎஸ்எம்லேருந்து என்சிஎஃப்எம் வரைக்கும் எல்லாமே எழுதிடுவேன். எழுதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அது எழுதிடுவேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டில் இது முடித்தேன், எக்கனாமிக் ஜெர்னலிசம். ஓகே. எக்கனாமிக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஜெர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக எனக்கு தெரிஞ்சுது. இந்த நியூஸஸ் கேட்கும்பொழுது நான் யோசிக்கிற ஒரு விஷயமும் அவன் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு மண்டையில் ஒரு கேப் இருந்துச்சு. அப்போது எக்கனாமிக்ஸ் ஒரு ஜெர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்கனாமிக் எப்படி இருக்கும் அது இது மாதிரி நிறைய படிச்சுட்டு இருப்போம். நான் பார்த்த சர்க்கிள் எல்லாத்துலேயுமே நாலேஜ் பெரிய அடியாக எனக்கு தெரியல. அவனுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட 6 மாதத்தில் அவன் படிச்சிருவான், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ட்ரெயின் பண்ணிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அவன் பணம் பண்ண முடியலைங்கிற பொழுது இந்த கேப் தான் இஷ்யூவாக தெரிஞ்சுது. அப்போது அதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. ஓகே. ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் அந்த டைமில் வெளியே இருந்துச்சு, நிறைய பயாசஸ் வெளியே இருந்துச்சு. அதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த ஓவர்லோடு பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒருத்தர் நிறைய படித்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா. ஏன்னா அது அப்படியே ஆப்போசிட்டில். ஆமாம். ஓகே 0% இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒருத்தன் ட்ரேட் பண்ணான்னா ஓகே அவனுக்கு லக்கில் மட்டும்தான் ப்ராஃபிட் வரணும். கரெக்டு. ஓகே மற்றபடி அவனுக்கு ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பே இல்லை. 0% இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் ட்ரேடை கையாடுறான்னு 100% இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியவே அப்போ 100% ப்ராஃபிட் பண்ணணும்ல. ஆமாம். ஓகே சரி 100% இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் மார்க்கெட்டுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறான். பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. டேய் உனக்கு எல்லாம் தெரியுது, அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறான். ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து 10 நிமிஷத்தில் இது தேராதுங்க, இவன் ப்ராஃபிட் எல்லாம் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸில் மாற்றி காமிச்சிருக்கா, இது உருப்படியா அவ்வளோ துல்லியமாக பேலன்ஸ் ஷீட் பண்ணுறான். இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா அப்போ அந்த 100% இன்ஃபர்மேஷன் ஒருத்தரை பேரலைஸ் ஆகுது. ரொம்ப வேலிடான பாயிண்ட். 100% இன்ஃபர்மேஷன் ஒரு பேரலைஸ் ஆகுது சார். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை சார். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு பேஷண்ட் உட்காந்துட்டு இருப்பார், ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லுங்க, கம்முன்னு சாப்பிட்டுருவார். அவர்கிட்டே அந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இதில் பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வாழைப்பழம் சுகருக்கு கெடுதல், வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் ஏற்றும், ஆனால் ப்ரெஷருக்கு இந்த வாழைப்பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 10 மணி நேரம் வாழைப்பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாரே தவிர சாப்பிட மாட்டார். கரெக்டு. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் 20% ஆஃப் கேம்பிளிங். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு 20% ஆஃப் கேம்பிளிங் தான். கரெக்ட். இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். இது கிட்டத்தட்ட 5000 இன்வெஸ்டர்ஸ் பக்கமாக இந்த ரிசர்ச்சை எல்லாருமே அப்படி தான். நீங்கள் ஒரு ரிசர்ச் பார்க்கும்பொழுது நம்ம நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவோம்ல, ரிசர்ச் பார்க்கும்பொழுது இந்த கேட்டகரியில் இவ்வளோ, இந்த கேட்டகரியில் 100% கேட்டகரி எல்லாமே நீங்கள் ஓவர்லோட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக போகும்பொழுது அவனால் டிசிஷன் எடுக்க முடியறதில்லை. இது எப்படின்னா நம்ம ட்ரேடர் 40 கிராஃபை போட்டு உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, அந்த கிராஃப் எம்ஏசிடி வாங்க சொல்லுது, ஒலிகர் பேட் விற்க சொல்லுது, ஐயோ இது என்னடா சூப்பர் ட்ரெண்ட் இப்போ சைட்வேஸில் நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிற யோசிப்பான்ல, டிசிஷன் எடுக்க முடியாதுல்ல. அதுதான் அவ்வளோதான். இந்த இவன் சொல்கிற மாதிரி ஒரு கிராஃப் போட்டு ஒரு சார்ட்டை பார்க்குறவங்களெல்லாம் ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம், நானா 100 கிராஃபை போட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அது. கரெக்ட், வேலிடான பாயிண்ட். அது வந்து இந்த யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா, காம்ப்ளெக்சிட்டி செல்ஸு சிம்பிளிசிட்டி வின்ஸ்னுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக காமிச்சாதான் ஓகே இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்னு நம்புவாங்க. பட் ஆக்சுவலாக சீரியஸான ட்ரேடர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் எல்லாமே எடுத்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், பட் டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன எடுத்துட்டிங்கன்னா என்னோடய ட்ரேடெல்லாம் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நான் எப்போவுமே டைனல் தான் ஃபாலோ பண்ணுவேன்.
100% என்னையும் நம்ப மாட்டேன், ட்ரம்ப்பையும் நம்ப மாட்டேன், யாரும் நம்புறதில்ல. என்னோட இப்போ மார்க்கெட் ஏறும்னு எனக்கு ஒரு அசம்ஷன் இருந்தாலும் கூட நான் டயகனல் கால் தான் போடுவேன். மந்த் எண்டில் காலை பை பண்ணிடுவேன். கரண்ட் வீக்கில் ஒரு அவுட் ஆஃப் மணி காலை செல்லியே தான் வச்சுருப்பேன். ஓகே செல்லியே தான் வச்சுருப்பேன். மந்த் எண்டில் பை இருந்ததுன்னா கரண்ட் வீக்கில், ஏன்னா கரண்ட் வீக்கில் நான் செல் இருக்கும்பொழுது அது எனக்கு டீட்டா அட்வான்டேஜ் தந்துடும். லாஸ்ட் வீக்கில் இந்தி மணி காலை பை பண்ணியிருப்பேன். ஏறுனா எனக்கு ப்ராஃபிட் வந்து, இறங்குனா எனக்கு கால் ஹெச்சில் இருக்கும். நான் அந்த மறுபடியும் இறங்கத்தான் போகுதுன்னா அது இந்தி மணிக்கு மாற்றி விட்ருவேன். நீங்கள் எவ்வளோ, நான் சொல்ல வர பாயிண்ட், எவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மேக்ரோ எக்கனாமிக்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அவுட்கம் நம்ம கையில் இல்லை. அப்போது மேனேஜ் எப்படி பண்ணுறீங்கிறதா மார்க்கெட்டுக்கான சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். ரைட். ஓகே, ஸோ ஹெட்ஜஸ் எல்லாம் இல்லாமல் பிளைண்டாக லக்கை நம்பி, ட்ரம்ப்பை நம்பி, நியூஸை நம்பி ட்ரேட் பண்ணியெல்லாம் இங்கே ஜெயிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் 100% நீங்கள் இது என்ன சொல்கிறது, இதாகவே இருக்கணும், கான்ஷியஸாகவே இருக்கணும். ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன்ஸை கொண்டு போகாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 100% நாலேஜோடு இங்கே யாரும் பண்ணவே முடியாது. 100% நாலேஜை கேதர் பண்ணிட்டா அது உங்களை பேரலைஸ் தான் பண்ணும். அப்போது ஆப்வியஸ்லி அதில் ஒரு 20% கேம்பிளிங் இருக்கும். ஆனால் 80% ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இருக்கணுங்கிறதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டை காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ணிக்காதீங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒரு ரா டேட்டா அனலைஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் வேணும். பர்ஃபெக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போது நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பித்து 2007-8 ஆரம்பித்து இப்போ 17-18 வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லையா? இப்போது இன்றைக்கி இந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு 18 வருஷம் இருக்குது. அந்த 18 வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட அப்ரோச் என்னவா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேட்குறீங்களா, ட்ரேடிங்கில்? ஜென்ரலாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் போத்தில் கேட்குறேன் நான். ஸோ உங்களோட ஃப்ரெஷ்ஷாக நான் இன்றைக்கி தான் டே 1 இன்றைக்கி ஸ்க்ராட்ச்லேருந்து ரோலெக்ஸ் மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு லெசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதெல்லாம் வந்து நான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நினச்சிருப்பீங்களோ, இப்போ திரும்பி பார்க்கும்போது அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்காது ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்கும். அது என்ன விஷயம் அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, இப்போ அது சுத்தமாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியல? இல்லை எண்ட் ஆஃப் தி டே ஒரே பாயிண்ட் தான். நான் ஸ்டார்டிங் கேரியரில் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டை எனக்கு டிடெக்ட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது தான் நினச்சிட்டு இருந்தேன். ப்ரெடிக்ட் பண்ண தெரியுமா? நான் நாளைக்கு ஏறுமா எனக்குமான எனக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நான் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுதான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போது மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாளைக்கு ஏறினாலும் எனக்கு சமாளிக்க தெரியணும், இறங்கினாலும் எனக்கு சமாளிக்க தெரியணும். மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய தாட். ஓகே, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல கவனத்தை ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். டைமும் அதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல. நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே நான் நைட்டு உட்காந்து 40 சார்ட்டை போட்டு 40 ஈக்குவேஷனை போட்டு எல்லாம் உட்காந்துவேன். நம்மளால் காலையில் டாரிஃப் 25% பாரு மாறி போயிடும். ஆமாம். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே ஒன்றுமே இல்லை. அது நீ என்ன ப்ரிடிக்ட் பண்ணுற, எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுற? நீ ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாமே ரேண்டம் ஆகிடுது. ஆமாம், நீ ரெண்டு விஷயம். ஒன்று, நீ ஃபாஸ்ட் டேட்டாவெல்லாம் வச்சுட்டு நடந்து முடிஞ்ச ஆக்டிவிட்டியெல்லாம் வச்சுட்டு, இல்லை ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வச்சுட்டு, டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு மார்க்கெட் டிரெக்ட் பண்ணினா எண்ட் ஆஃப் தி அது நடந்து முடிஞ்ச விஷயம். அது ரிப்பீட் ஆகணுங்கிற எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இன்னொன்று, நாளைக்கு இது நடக்கும்னு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணினா அது உன்னோட அசம்ஷனு, அதுவும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்ட். அதுவும் நடக்கணுங்கிற உன்னோட அசம்ஷனும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடந்து முடிஞ்ச விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஃபாஸ்ட் டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல என்ன பயன் இருக்குது, இல்லை ஃபியூச்சர் டேட்டாவில் ப்ரிடிக்ட் பண்ணுற பயன் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கொடுக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கொடுக்கும். பட் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியுமா? நாளைக்கு நீ ரெடியாக இருக்கணும். இப்போ நான் ரெடியாக இருக்கேன். நாளைக்கு காலையில் நைட்டுக்குள்ளே ட்ரம்ப் இமிக்ரேஷன் இஷ்யூவில் ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை, இந்த ஏசியாவில் இருக்கிற எவ்வளோமே இந்தியாவுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் ரெடி, என்னோட பொசிஷனை நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இல்லை நைட்டு ட்ரம்ப் திடீர்னு எந்திரிச்சு கடன் வந்துச்சு, டாரிஃப் எல்லாம் வேண்டாப்பா கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் ரெடி ஃபார் போத். நான் நாளைக்கு மார்க்கெட் ஏறும் இறங்குங்கிற ஒரு முடிவில் இல்லை. அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே பாதி தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். பாதி தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் மார்க்கெட் ஏறும்னு ஒரு முடிவு எடுத்துடுறேன், ரைட்டா? இன்றைக்கி நான் நாளைக்கு மார்க்கெட் ஏறும் ஒரு ட்ரெஷன் காலையில் மார்க்கெட் இறங்கி வச்சுக்கணும், உங்களால் செயல்படவே முடியாது சார். ப்ராக்டிக்கலாக 2011-14 அந்த டைமில் அந்த இஷ்யூஸ் நான் பேஸ் பண்ணியிருப்பேன். நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டை 2 மணி வரைக்கும் உட்காந்து முடிச்சு பார்ப்பேன் நான். ஆமாம், அந்த டவ் ஜோன்ஸ் என்னாச்சு, ஆமாம், காலைல ஜப்பான் என்னாச்சு, இல்லை முடிச்சு பார்ப்பேன். சில நாட்கள் என்ன ஆகும்னா ஒரு 12 மணிக்குள்ள பார்க்கும்பொழுது
டவ் ஜோன்ஸில் ஒரு +100 +200 இருக்கும். நம்ம கால் வாங்கி வச்சுருப்போம், உசியில் இருக்கும். டவ் ஜோன்ஸ் +200. அடுத்த நாள் காலையில் கேப் அப் ஆயிரும். கேப் அப் ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அங்கிட்டிருந்து இதுக்கு ஒரு ஹெச்சை போட்டு பிடிச்சி இப்படி ஒரு பெரிய பிளானெல்லாம் நம்ம வச்சுட்ருப்போம். ஒரு 12 அடி ஆயிரும், அது 200 பாயிண்ட் 300 பாயிண்டில் இருக்கும். நம்ம ஹாப்பியாக தூங்கிடுவோம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்பொழுது -500 காமிக்கும். ஆமாம், அதே டவ் ஜோன்ஸ் அதே ஃபியூச்சர்ஸில் -500 அது காமிக்கும். இப்போ என்ன ஆயிரும்னா, நான் ஃப்ரீஸ் ஆயிடுவேன். என்னால் அடுத்த இடத்துல யோசிக்க முடியாது. கரெக்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை மார்க்கெட்டு ஓப்பன் இதுதான் என்னோட டிடெக்ஷன், இல்லை இதுதான் ட்ரெண்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக சேல் பண்ணும்பொழுது அங்கேயே நீங்கள் பேரலைஸ் ஆயிடுவீங்க, அங்கேயே நீங்கள் தோற்றுருவீங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க தெரியுமா, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வே ஆக முடியும். பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அவுட்கம் நம்ம கையிலே இல்லாத போது அதுக்கு தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணி, நைட்டு வேஸ்ட் பண்ணி, தூக்கத்தை வேஸ்ட் பண்ணி, கடைசியில் அந்த அவுட்கமே டோட்டலாக மாறும் போது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு அந்த பொசிஷனுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸிங் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா என்னவா இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே ரைட். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இல்லை அந்த டாபிக் பேசணும் ஐடியா எதுவும் பண்ணிட்டு வேலை தலைவர் நீங்கள் ஏதாச்சும். ஏன்னா இதுவே சூப்பராக இருந்ததுங்க. நிறைய விஷயம் நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் அந்த கடையை வச்சு பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த 1 hour போனதே தெரியல. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து இப்போ நான் கோமதி கிட்ட பேசணுன்னா சிபிஆர் பற்றி தான் பேசணும், இப்போ நான் ஜெகன் கிட்ட பேசணுன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் தான் பேசணுமா. இன்றைக்கி தான் வந்து இந்த ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் ஓவர் வியூவாக கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்த மாதிரி நிறைய விஷயம் ஜென்ரலாக ஒரு லேமனுக்கே புரிகிற மாதிரி, அதுவும் உங்களோட ஓன் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஏதோ சத்யராஜ் கவுண்டமணி பேசிகிட்டு இருந்த கேடிவியில் படம் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது. நான் லாஸ்ட் டைம் நீங்கள் சேரன் கூட பாட்காஸ்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த சேரன் அகாடமியில், அதுவும் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு போய் புரியணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயமும் அப்படி தான் இருந்தது. குறிப்பாக இது வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உங்களை மாதிரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி சார், நன்றி. உங்களை சந்திச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிருபா. மறுபடியும் நம்ம கோயம்புத்தூர் பக்கம் வந்தால் வாங்க. கண்டிப்பாக. அடுத்த வாட்டி நான் யூஸ்வலி கோயம்புத்தூர் வந்தேன்னா இந்த வளர்மதி மெஸ்ஸுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த மெஸ் இல்லாமல் வேறு ஏதாவது மெஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக போவோம். வீட்டு பக்கம் வாங்க, கடாய் அடிச்சு குடல் குழம்போடு இட்லி வாங்கி செஞ்சு தரேன், சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த தடவை சேர்ந்து சாப்பிட்றோம். கண்டிப்பாக நகராஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.